கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இதற்கு நீதி கேட்டு போராட்டங்களும் வெடித்துள்ளன. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை வளாகத்தில் கையில் பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். அனைத்து மருத்துவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். தூண்டாதே தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே. காலையில் 6 மணி முதல் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் எந்த விதமான ஓபி பிரிவு, அதாவது எலக்டிவ் சர்ஜரி எல்லாத்தையும் நம்ம நிறுத்தி இருக்கிறோம். அவசர சிகிச்சை பிரிவை தவிர, அடிபட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையை தவிர, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தவிர அனைத்து விதமான ட்ரீட்மெண்ட்களும் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம், நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது முதல் கட்ட போராட்டம் தான் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோல ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கருப்பு உடை அணிந்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு ஒன்றிய அரசு விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் புறநோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் அனைவரும் காலை 7:30 மணி முதல் 1 மணி நேரத்தில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய அவர்கள் அமைதி ஊர்வலம் சென்றனர். இதேபோல பல்லடத்தில் தனியார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தினர். நாளை காலை 6 மணி வரை நடக்கும் இந்த போராட்டத்தால் அவசர சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். பணி நேரத்தின் போது கொல்லப்பட்டதற்கு சுதந்திரமான விசாரணை வேண்டியும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டியும், மேலும் பணியின் போது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு வேண்டி ஒரு மத்திய அரசு உண்டான சட்டம் இயற்ற கோரியும் நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்துள்ளோம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்திருந்தனர். அந்த மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளின் புறநோயாளிகள் பிரிவில் 24 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தோட மெயினான ஒரு கொள்கை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு முதல்ல நீதி வேணும். அதுக்காகவும் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மருத்துவர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு சட்டத்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரேப் எகெயின்ஸ்ட் அந்த டாக்டரை கண்டித்து நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து எங்களோட ப்ரொஃபஸர்ஸ், எங்களோட CRRI எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணுக்கான நீதி மட்டும்தான். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜஸில் இன்னும் நல்ல சேஃப்டியாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணுறோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.